ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்பவரே. மனிதரில் ஒருவரும் கண்டிராத தெய்வமே, மனிதரில் ஒருவரும் காணக்கூடா தெய்வமே. மனிதரில் ஒருவரும் கண்டிராத தெய்வமே, மனிதரில் ஒருவரும் காணக்கூடா தெய்வமே. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. நித்தியமும் அழிவில்லாமையும் உடையவரே, அதரிசனமுள்ள ராஜனாக இருப்பவரே. நித்தியமும் அழிவில்லாமை உடையவரே, அதரிசனமுள்ள ராஜனாக இருப்பவரே. ஒருவராய் ஞானமுள்ள தேவனாக இருப்பவரே. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்பவரே. ஒருவராய் ஞானமுள்ள தேவனாக இருப்பவரே. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்பவரே. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. ஆதியும் அந்தமும் மாணவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தூயவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தூயவரே. ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரே, அனுபவிக்க சகல வேத நன்மைகளை கொடுப்பவரே. ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தரே, அனுபவிக்க சகலவித நன்மைகளை கொடுப்பவரே. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. அளவிட முடியா அறிவை உடையவரே, மகாபலமுள்ள தேவனாக இருப்பவரே. அளவிட முடியாத அறிவை உடையவரே, மகாபலமுள்ள தேவனாக இருப்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக. துதியும் கனமும் நித்திய வல்லமையும் உமக்கே உண்டாவதாக.
ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுவோம், அவருக்கே மகிமை. மனிதரில் ஒருவரும் கண்டிராத தெய்வமே, மனிதரில் ஒருவரும் காணக்கூடா தெய்வமே. இயேசுவே, அவருக்கே மகிமை, ராஜாவுக்கே மகிமை, இயேசுவுக்கு மகிமை, வல்லமை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இப்பொழுது எதையாவது அறுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்றோ அது விதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எவைகளை விதைக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவை உண்டாக்குற அடிப்படையில் இந்த செய்தி இருக்கும். நாம் எதை விதைக்க வேண்டும், எதை விதைக்கக்கூடாது, இந்த ரெண்டிலும் நமக்கு தெளிவு தேவை. விதைக்க வேண்டியது என்ன என்பதிலும் ஒரு தெளிவு நமக்கு தேவை. விதைக்கக்கூடாதது என்ன, இந்த விதத்திலும் தெளிவு தேவை. ஸ்தோத்திரம். நாம் செய்யக்கூடாது என்ன என்று நாம் பார்க்கும்போது, உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். இங்கே சொல்லப்பட்டிருக்குது செய்யக்கூடாது. எப்படி விதைக்கக்கூடாது? திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதைகளை விதைக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. விதைக்காயாக என்கிற வார்த்தை அங்கு வருகிறது. எனவே பற்பல விதமான ஒரு திராட்சை தோட்டம்னா அங்கே திராட்சை செடி தான் இருக்கணும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட விதமான பயிர்கள்லாம் போட்டால் திராட்சை செடி அது மங்கி போய் அதனுடைய பலன் பூரணமாக இருக்காது. ஒரு விசுவாசியாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தீமைகள் பாவங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் நம்மளை வளர வச்சு மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆண்டோடைய சமூகத்தை நித்தமும் சார்ந்து கொள்ளணும். நான் நிற்பேன் ஜெயிப்பேன்லாம் முடியாது. தேவ பலத்தை சார்ந்து அவருடைய உதவியை சார்ந்து ஜெயிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பற்பல விதமான இதை புரிந்து கொள்வதற்கு வேதத்திலே அங்கே மார்த்தாள் பற்பல வேலைகளிலே கவனம் செலுத்தினார். தேவையானது ஒன்று. தேவையானதில் கவனம் செலுத்தாமல் பற்பல விதங்களிலே பற்பல வழிகளிலே கவனம் செலுத்தினால் அது தீட்டுப்படுத்தும் வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கவனமாக இருக்க வேண்டும். பற்பல காரியங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. தேவையானதில் கவனம் செலுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்று சூழ்நிலைமையை குறிக்கிறது. சூழ்நிலைமையை பார்த்து கொண்டு இருக்கிறவன் விதைக்க மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். எனக்கு எல்லாம் ஃபேவராக வரணும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், நான் விரும்புகிற மாதிரி ஒரு வேலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வேலை செய்வேன்னு உட்கார்ந்தே இருப்பான். இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை, என்றைக்கு வரும் என்றும் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்று எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தால் தான் நான் செயல்படுவேன், அப்படிப்பட்டவர்கள் விதைக்க மாட்டார்கள். மேகங்கள் கவனித்து இன்னைக்கு நல்ல குளிர்ந்த மேகம் இருந்தால் தான் நான் அறுவடை செய்வேன், அவர்கள் அறுக்கவும் மாட்டார்கள். எனவே சூழ்நிலைமைகளை நாம் நம்பிக்கொண்டு சூழ்நிலைமைகளை பார்த்து கொண்டிருந்தால் விதைக்க மாட்டோம், அறுக்க மாட்டோம். சூழ்நிலைமைகளை சார்ந்து வாழக்கூடாது. சூழ்நிலைமைகளை மாற்றுகிற தேவனை சார்ந்து வாழ வேண்டும். சூழ்நிலைமையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலைமை எப்படி இருக்கிறதோ நீ படிக்கிறவன் படி, நீ கொடுக்கப்பட்ட வேலையில் செய்து கொண்டே இரு. ஒரு ஊழியர் விதமாய் சொன்னார், சிலர் ஃபேமஸான சில ஊழியர்களை பார்த்து இப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் என்று சொல்லி
இப்படியாக என்ன செய்யணும் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய வேண்டாம். கையில் இருக்கிற வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை நீ எடுத்து சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இருந்தால் நீ தன்னால் வளர்ந்துருவ. அல்லேலூயா. இப்படி முன்னேற என்ன செய்யணும், அப்படி முன்னேற என்ன செய்யணும் யோசித்து கொண்டு இருக்கிறவன் முன்னேற மாட்டான். தன் வேலையில் ஜாக்கிரதை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் செயல்பட்டு உண்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் சூழ்நிலைமை சாதகமாக மாறணும், எல்லாம் எனக்கு ஃபேவராக இருந்தால் தான் வேலை செய்வேங்கிறவன் வேலை செய்ய மாட்டான், அவன் வளரவும் மாட்டான், அவனுக்கு எதிர்காலமும் இல்லை பிரகாசமாக. காற்றை இனி கவனிக்கக்கூடாது, மேகங்களை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை செய்து கொண்டே இருக்கணும். சூழ்நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பார்க்கக்கூடாது. நம்மை அழைத்த தேவன் என்ன சொன்னாரோ விதைத்து கொண்டே இருக்கணும். மத்தேயு 25:26 அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இங்க ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்லியிருக்கு. பொல்லாதவன் என்பது முதல் குறிப்பு, சோம்பனுமானவன் என்பது இரண்டாவது குறிப்பு. இவன் விதைக்காமல் இருந்து விட்டான், பயன்படுத்தாமல் இருந்து விட்டான். எஜமானை குறித்து ஒரு தவறான எண்ணம் இவனுக்குள் வந்தது. எதனால் வந்திருக்கலாம்? ஒன்று, இவனே எப்பொழுதுமே நெகட்டிவாக சிந்திக்கிறவன். சிலர் ஏன் வாழ்க்கையில் வளர்வதில்லை? எதையுமே எதிர்மறையாகவே சிந்திப்பார்கள். எல்லாத்தையும் நெகட்டிவாகவே சிந்திப்பதனால் வளருவதில்லை. சிலர் ஏன் வளருவதில்லை? மற்றவர்களிடத்திலே குறை கேட்பார்கள். தேவன், தேவராஜ்யம், தேவனுக்கு அடுத்த காரியங்களை முதலாவது குறை பேசக்கூடாது. அந்த ஆவி. அப்போ எஜமான பற்றிய தவறான எண்ணம். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத, எதாவது தெளிச்சாதானே சேர்க்க முடியும், தெளிக்காமலே சேர்க்க நினைக்கிறவர், தவறான எண்ணம். முதலாவது இவனே அப்படி எதிர்மறையாக யோசிக்கிறவன். ரெண்டாவது, இவன் இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் சேர்ந்திருப்பான். இவனை சுற்றி உள்ளவர்களும் குறை பேசுகிறவர்கள். இன்றைக்கி உங்களை சுற்றி உள்ளவங்க குறை பேசுகிறவங்களா இருந்தால் உங்கள் இருதயத்தில் இப்படி தான் வெளியே வரும். மூணாவது, இவன் தேவனோடு உறவுள்ளவன் அல்ல, மாறாக பிசாசோடு உறவுள்ள அவன் தான் இப்படி பேசுவான். தேவனை பற்றிய தவறான எண்ணத்தை உண்டாக்குறதா பிசாசுடைய வேலை, வேலை. அதான் முதல் செஞ்ச ஏதேன் தோட்டத்தில். இதை புசிச்சா சாவீர்கள்னு தேவன் சொல்ல, இவன் சொல்கிறான் கண்ணு திறக்கப்பட்டு நீனே தேவனாக மாறிடுவேன் அப்படிமா. ஆகா, அப்போ அவர் தப்பாக சொல்லிட்டாருன்ட்டு அவன் சொல்கிறத கேட்குறான். அங்கே தேவன் நான் சொன்னது ரைட்டு, அவன் சொன்னது அந்த பேச்சே வரல. உலகமே இவ்வளோ 6000 வருஷம் வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். தேவனை பற்றிய தவறான எண்ணம் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கேட்கறது தேவனுடைய வார்த்தையை, இருக்கிறது தேவனுடைய சபையில். அவரை பற்றிய நல்ல எண்ணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வராது. அப்படி நினைத்து இவன் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவன் அறுவடை விதைக்கவே இல்லை. 5 தாளந்துள்ளவன் 10 மாற்றிட்டான். விதைப்பதுனா வெறும் வயல் நிலத்தில் விதைப்பது போல் நினைக்கக்கூடாது. ஒரு பொருளை முதலீடு செய்து பெருக்கிக் கொள்வது விதைப்பது. தன் பலனை உழைத்து சம்பாதிப்பது விதைப்பதற்கு இணையாயிருக்கிறது. ஒரு பொருளாதாரம், வியாபாரம் எல்லாமே விதைப்பது. பாவத்தை தவிர அது சாவுக்கு ஏதுவானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணம் உடையவனாக இருந்து சோம்பனாய் உட்கார்ந்துருக்கிறான். சோம்பன். ஒருத்தன் வேலைக்கு கல்லனா இருந்தால் அவன் உலகத்தில் இருந்தே வேஸ்ட் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சிலர் பிள்ளைய ரொம்ப அழகாக பிள்ளையாக வளர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு வேலை செய்யாமல் பிள்ளையாக வளர்த்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஜெயிச்சு வர்ற பலன் உள்ளவங்களா கர்த்தர் உருவாக்குறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுநாதருக்கு உச்சிலேருந்து உள்ளங்கால் வர வலிச்சதை ஞாபகம் வைக்கணும். எவருக்காவது தலைவலி வரும்போது என்ன ஞாபகத்தில் வரணும்? இயேசுநாதருடைய தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி எடுத்துச்சுல, அதை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த வலி போயிடும். ஊழியத்தில் பாடு கஷ்டங்களை கொண்டு பயந்து ஓடுகிற கோழைகளுக்கு நம்ம ஊழியம் செய்யலை. அவங்க என்ன நினைக்கணும்? குழந்தை இயேசுவை மனசில் வைக்கக்கூடாது. குழந்தை இயேசு தூங்கு தூங்கு பாலானி நல்லாயிருக்கும், பாடவும் நல்லாயிருக்கும், கேட்கவும் நல்லாயிருக்கும். சிலுவையில் தொங்குனதுக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு. குடியில் இருக்கிற இயேசுவை பார்த்தல்ல, சிலுவையில் தொங்குற இயேசு, அவரை பார்த்தா தான் ஊழியம் செய்ய என்ன வரும். சிங்காசனத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறது தான் ஞாபகம் வரும், அவர் கையில் இருக்கிறதா ஞாபகம் வரும். இயேசுவே கொஞ்சம் சுகத்தை கொடுங்க, இயேசுவே கொஞ்சம் பணத்தை கொடுங்க, இயேசுவே கொஞ்சம் பலனை கொடுங்க, இயேசுவே, இதுதான் கேட்க தோணும். அதனால தான் முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ண வேண்டியது, எனக்காக மரித்தாரே.
சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்கணும். எப்பவும் அந்த சிந்தை நமக்குள்ள வரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சோம்பனுமான ஊழியக்காரனா நம்ம யாரும் இருக்கக்கூடாது. வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் சிறு வயசுலேருந்தே சோம்பலுக்கு இடம் கொடுத்து வளர்த்துறாதீங்க. அவன் தரித்திரம் அவனை விட்டு போகவே போகாது. தரித்திரம் வழிபோக்கனை போல் இருக்குமா. ஏதாவது ஒரு தேவை வந்துக்கிட்டு இருக்கும், அதில் சிக்கி திணறிக்கிட்டு இருப்பான். பஸ்ஸுக்கு காசு இல்லை, பெட்ரோல் போட காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? சோம்பல் இரத்தத்தோட ஊறி போயிருக்குது. இதை எது சரிப்படுத்தும்? அபிஷேகம் இறங்கும் போது சரிப்படுத்தும். சிந்தையோட ஒட்டிக்கிட்டு இருக்குது, உடலோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி நாம் இருக்கக்கூடாது. விதைக்காதவனாக இருக்கக்கூடாது. விதைக்காதவனுக்கு அறுவடை நேரத்தில் பிச்சை கிடைக்காது என்று வேதம் சொல்லுகிறது. உன் கிரியைகளுக்கு தான் கர்த்தர் பலன் கொடுப்பார். கிரியைகளுக்கு பலன். நீ என்ன செய்தாய்? ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் பாருங்க. இப்பொழுது நான் முதலாவது ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். விதைப்பதை பற்றி. எதை செய்யக்கூடாது விதைக்கிறவன்? அதை சொன்னேன். சோம்பனாக இருக்கக்கூடாது, பொல்லாதவனாக இருக்கக்கூடாது, காற்றை கவனிக்கிறவனாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைமை எல்லாம் எனக்கு சாதகமாக இருந்தால் தான் ஊழியம் செய்வேன்னா அது வரவே வராது. எப்படி இருந்தாலும் ஊழியம் செய்வேன்னா தான் சூழ்நிலைமை கர்த்தர் சாதகமாக்குவார். அல்லேலூயா. எப்படி விதைப்பது? சங்கீதம் 126:5 கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். விதைக்கிறவனுக்குள்ள என்ன இருக்கணும்? கண்ணீரோட. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். அது எதை குறிக்கிறது? பாரத்தை குறிக்கிறது, அக்கறையை குறிக்கிறது, பொறுப்புணர்ச்சியை குறிக்கிறது, முழு ஈடுபாடை குறிக்கிறது. அழுது கொண்டே போகிறான். நீங்கள் அழுது கொண்டு போகிறான்னு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பிள்ளைகளை சேர்க்கும் போது அழுதுகிட்டு போமே, அந்த அழுகை கிடையாது. நீ விட்டுருங்க, நீ விட்டுருங்க, அந்த அழுகை கிடையாது. இவ்வளோ பொறுப்பு இருக்குது. எப்படி எவ்வளோ பணத்தை சேகரித்து அந்த நிலத்தை பண்படுத்தி நல்ல அறுவடை வரணுமேனே ஒரு பாரத்தோடு போகிறான் பார்த்தீங்களா, அந்த அழுகை. ஊழியத்துக்கு போகிறேன், ஆத்துமா வேணுமே, 4 பேர் சுகமாக்கப்படணுமே, அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணுமே, வியாதி சுகமாகணுமே, வறுமை நீங்கணுமே, அந்த அழுகை. ஜனங்களுக்குள் இருக்கிற மதீனங்கள் மாறணுமே, மேன்மை வரணுமே, உயர்வு வரணுமே, ஆசீர்வாதம் வரணுமே. இந்த மேன்மை 10 குடும்பங்களை கூட்டி சேர்த்து அவங்களுக்காக பொறுப்புள்ளவனாய் நிற்பான். அவன் தான் கண்ணீரோட விதைக்கிறவன். கண்ணீரோட விதைக்கிறவனுக்கு தான் கம்பீரமான அறுவடை. விதைக்கும் போது கண்ணீரோட விதைக்கிறவனை கம்பீரமாக கர்த்தர் நிறுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்ப விதைக்கிறவன் என்ன கவனிக்கணும்? சிறுக விதைக்கிறவன். சிலர் புத்தியில் அந்தகாரப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் தான் விதைப்பாங்க, ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க, சின்ன குறையை கண்டவன் நின்றுவாங்க. சிறுக விதைக்கிறவனுக்கு கொஞ்சம் தான் அறுவடை கிடைக்கும். கொஞ்சம் போதாது. இந்த காலத்துக்கு நிறைய தேவை. பெட்ரோல் போடணும்னா நிறைய பணம் கேட்குறாங்க. ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா நிறைய வாடகை கொடுக்கணும். ஒரு இடம் வாங்கணும்னா நிறைய பணம் கொடுக்கணும். ஸ்கூலில் படிக்க ஃபீஸ் கட்டணும்னா நிறைய பணம் கொடுக்கணும். சிறுக விதைச்சா போதுமா? சிறுக விதைக்கிறவனுக்கு கொஞ்சம் தான் அறுவடை கிடைக்கும். பெருக விதைக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? பெருக விதைக்கிற சிந்தை. ஆண்டவரே, இந்த குறுகின புத்தி, குறுகின எண்ணம், சிறுக விதைக்கிற அந்த கொஞ்சம் எண்ணத்தை எடுத்து பெருக விதைக்கிற சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் பெருக விதைக்க விரும்புகிறீங்க? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிறைய உழைக்கணும். சில நேரம் நிறைய சாப்பிட்டா வேலை செய்யக்கூடாது. அந்த பலனை கர்த்தர் தருவார். பலன் கொள்ள உண்ணுகிறவர்களாக இருக்கணும். பெருந்தின்றிங்கிறது ஒரு பிசாசு. ஏசு 5 அப்பத்தை எடுத்தே 5000 பேருக்கு பிட்டு கொடுத்தாருன்னா எவ்வளோ வந்திருக்கும் பாருங்க. இப்படி யோசிங்க. சிறுக விதைத்து கொண்டு இவ்வளோ நாளும் கொஞ்சம் அறுவடை செஞ்சதெல்லாம் போதாது, என்னமெல்லாம் பெருக விதைக்கணும். தூண்டியல் வச்சு மீன் பிடிச்ச காலம் போதும். பெருக விதைக்க எனக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த சிறுக சிந்திக்கிற புத்தி, சிறுக விதைக்கிறது வேண்டாம், பெருக விதைக்க உதவி செய்யும். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் போதும், சிறுக விதைக்கக்கூடாது. MBBS பாஸ் பண்ண வைப்பார்.
IAS பாஸ் பண்ண வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உன்னை அப்படி சிந்திக்க வைக்கிறார். இன்னைக்கு பேபி கிளாஸுக்கு டியூஷன் எடுக்க போகிறேன் இல்லை, நீ ப்ரொஃபஸருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஆளை உன்னை உருவாக்க போகிறார். முயற்சித்தா கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பெருக விதைக்கிற கிருபையை கர்த்தர்ட்ட கேளுங்க. பெருக விதைக்கிற சிந்தை வரணும். எங்கே வேலை கிடைக்கும் சம்பளத்துக்கு இல்லை, நீ 100 பேருக்கு வேலை கொடுக்குற ஆளாக உன்னை உருவாக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு ஃபார்முலா இருக்குது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாஸ் பண்ணி அநேகத்தில் அதிகாரி வாய்ப்பார். கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னு வைங்க, நிறையா வரும்போதும் மொத்தத்தில் உண்மை இல்லாமல் போயிடும். அதனால தான் கொஞ்சம் கொடுத்து செக் பண்ணுவார். எங்கே உண்மை இல்லையோ அங்கே சொல்லி பார்ப்பார். மகனே, இந்த இடத்துல ஃபியூஸ் போயிருக்குப்பா, ஏன் ஃபியூஸ் போச்சு அதை கண்டுபிடி, அப்போ சரி பண்ணவொடனே திரும்ப சரிப்படுத்துவார். ஆனால் தூக்கி வீச மாட்டார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர். எனவே பெருக விதைக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஏன் இதை விதைக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதைக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாராம்? விதைச்சாதான் விதையை தருவாராம். ஆகாரம் என்பது 2-3 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, இரவு 2 சப்பாத்தி, இதுதான் ஆகாரம். ஆனால் விதை தானியம் என்பது விதைக்கிறதுக்கு ஏதுவாக தருவார். நீங்கள் இன்னும் நிறைய விதைக்கிற அளவுக்கு, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு விதையை தந்துக்கிட்டே இருப்பார். அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னும் ஆசீர்வதிப்பார். கொடுத்து தான் கெட்டு போனேன்னு நினைக்காதீங்க. கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள். இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார், தன் இரத்தத்தையே கொடுத்தார். இன்னமும் யெகோவா ஈரே கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களையும் கர்த்தர் கிவ்வராக வைப்பார். எங்கே கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எவ்வளவு அப்படின்னு கிடையாது. கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிப்பார். வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்குற அளவுக்கு. இதெல்லாம் கேட்டு வாஞ்சித்தீங்கன்னா அது செயல்பட்டுரும். செல்ஃபோனில் அந்த ஆக்டிவேட் பண்ண உடனே செயல்படுது பார்த்தீங்களா? இதே போல் தான் இந்த வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா இன்னையிலேருந்து அது செயல்பட ஆரம்பிச்சிடும். சும்மா காதில் கேட்டு போகக்கூடாது. வசனத்தை விதைக்கிறோம், இது 100 பலனை கொடுக்கும். இருதயம் நிலம். இங்கே விதைக்கப்படுறது தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் உங்களுக்குள்ள 100 பலன். 30, 60, 100. ஒரு மாதிரி கேட்டிங்கன்னா, அவ்வப்போது தூங்கி தூங்கி கேட்டிங்கன்னா 30 அளவு. நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போய் மறந்துட்டு அப்படி இப்படி இருந்தீங்கன்னா 60 அளவு. இப்பவும் ஜாக்கிரதையாக கேட்டு உடனே பைபிளில் திருப்பி உடனே குறிப்பெடுத்து அதை திரும்ப திரும்ப பார்த்து வாகனத்தில் போகும்போது, நடந்து போகும்போது, பஸ்ஸு போகும்போது யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் கை கொண்டு வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லி, எம்மா வசனம் இது, எப்பா இதில் இருக்குப்பா, இப்படி நடப்பா அப்படி நடப்பான்னு சொல்லி தன்னை காத்து கொண்டா 100 பலன். எது வேணும்? அல்லேலூயா. வசனம் விதைக்கப்படுது. ஒரு செடி உயரமாக வளருது, ஒன்று இப்படி போகுதுன்னா வசனத்தில் பிரச்சனை கிடையாது, கேட்கிறவர்களை பொறுத்தது. அதான் இயேசு சொல்ல, நீ கேட்பதை கவனி, நீ என்ன கேட்கிறங்கிறத கவனிங்கிறாரு. கேட்கிறதே பெரிய பாடம், அதுக்குள்ள ஒன்று கவனிக்கணுமா? ஆமாம். ஆண்டவருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு கிரியேட்டிவ்னஸ் கிரியேட் செய்யும். வானத்தை பார்த்து அங்கே நட்சத்திரத்தை வைப்பார். கேட்கிறத கவனி, அடுத்து கவனிக்கிறதுக்குள்ள அதை கைக்கொள். அப்படி ஆண்டவர் போய்கிட்டே இருப்பார். இதுதான் பரலோக சிந்தை. எனவே ஏன் விதைக்கணும்? விதைக்கிறவனுக்கு விதையை தருவார், ஆகாரத்தையும் தருவார். விதைக்கிறவன் செயல்படுகிறவனுக்கு ஆகாரத்துக்கு பஞ்சம் வராது. அவனுக்கு ஸ்தோத்திரம், சாப்பாட்டிலையும் பிரச்சனை வராது. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பஞ்சம் வராத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கர்த்தர். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. நாங்கள் சரியான இடத்துல விதைக்க, உடைய வார்த்தையை விதைக்க, விசுவாசத்தை விதைக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆவிக்குரியவர்களாய் விதைக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, பெரிய தேவ கிருபை உதவி செய்வதாக, கர்த்தருடைய கரம் நடத்துவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த சபையில கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக. தொலைக்காட்சியின் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குள்ளும் இந்த நன்மையின் ஆசீர்வாதங்கள் விதைக்கப்படுவதாக. இந்த மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதை அறுவடை செய்வார்களாக. வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறதை அறுவடை செய்வார்களாக. நன்மையை காண்பார்களாக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.
தயை செய்யும் காலம் வந்தது, தேவரீர் இறங்குவீர், குறித்த நேரமும் வந்தது, தேவரீர் இறங்குவீர், தயை செய்யும் காலம் வந்தது, தேவரீர் இறங்குவீர், குறித்த நேரமும் வந்தது. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல். ஆவியின் அருள் மாறி ஊற்றிடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், ஆவியின் வரங்களை பொழிந்திடும், அனலாய் எங்களை மாற்றிடும். ஆவியின் அருள் மாறி ஊற்றிடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், ஆவியின் வரங்களை பொழிந்திடும், அனலாய் எங்களை மாற்றிடும். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல். தரிசனம் சொல்லுவோம், மூப்பர் சொப்பனம் காண்பார்கள், வாலிப தரிசனம் காண்பார்கள், ஆவியில் நிறைந்து வாழுவோம். தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், மூப்பர் சொப்பனம் காண்பார்கள், வாலிப தரிசனம் காண்பார்கள், ஆவியில் நிறைந்து வாழுவோம். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.